ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லூர்து விலாக்ஸ். கரண்ட்டாக நான் எங்கே இருக்கேன்னா வால்பாறையில் தாங்க இருக்கேன். வால்பாறையில் பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆலியா டேம் இருக்குது. நான் அடிக்கடி போய் வந்திருக்கேன். நான் 2019 ஒரு வாட்டி போயிருக்கேன். கரண்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வற்றி போயிருந்துச்சு. பார்த்து எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. மூஞ்சியே ரொம்ப சோகத்தில் வச்சுக்கிட்டு வியூஸ்லாம் பார்த்தா நீங்களே பாருங்கள், பின்னாடி வர வீடியோ நிறைய தெரியும். பட் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. டீ எஸ்டேட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் டவுன் உள்ள போகும்போது ஒரு திருவிழா மாதிரி ஏதோ நடந்தது கோயிலில். ஸோ பார்த்திங்கன்னா சரியான மக்கள் கேரளா பார்டர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. சர்ச் ஃபங்க்ஷனும் அன்றைக்கி போயிருந்தது. டூரிஸ்ட் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஸோ இப்படியே நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, அட்வென்ச்சரான ஏரியாங்க இது. அட்வென்ச்சர்னால் எப்படி நான் சொல்கிறேன்னா, ஏனெல்லாம் அடிக்கடி குறுக்க கிராசிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி டீப்பான இடத்துல அடிக்கடி சிறுத்தை, புலி, ஏனெல்லாம் அடிக்கடி கிராஸ் ஆகும். அதே பயமாக இருக்கும். லைட்டாக டச் பண்ணாலே கார் நொறுங்கிடும். ஸோ பெரிய கஷ்டம்தான் அப்புறம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நாங்களே போயிருந்தோம். 2019 நான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரு 5 யானை சுற்றிட்டு இருந்துச்சு மலை மேலே. ஸோ அதை நான் இந்த வீடியோ கிளிப்பில் நான் கீழே போடுறேன், அதை வேணால் பாருங்கள். ஸோ அதுபோல் நான் இதில் போனதே ஒரு எலிஃபெண்ட்ஸ் கும்பலை நாங்கள் பார்க்கணும், ஃபேமிலியோடு இருக்கிறத பார்க்கணுன்னு தான் நாங்கள் போய் அடுத்த ஃபாரஸ்ட்டில் போய் தேடினோம். ஆனால் 2019 ஒரு டீ குடிக்கிற இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா யானை இறங்கிடுச்சு மலையிலேருந்து. நாங்கள்லாம் அலறிட்டு ஓடணும். டீ கடைக்காரெலாம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டார். ஸோ நாங்களும் பயந்துட்டு டெக்குன்னு காரை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி டீப் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் போயிட்டோம். ஸோ அப்புறம் பயம் இல்லாமல் போச்சு எங்களுக்கு. அதே போல் இன்றைக்கும் தேடிகிட்டே போகலாம் நம்ம. சரி, நிறைய பார்ப்போம். எல்லாம் காட்டு மாடு, எலிஃபெண்ட், எதனா டைகர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்ணில் மாட்டோன்னு நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏதோ ஒரு பயமே இல்லாமல் மாதிரி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா ஆலியா டேம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வால்பாறையில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதோடு நாங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ கல்டிவேஷன் தாங்க. தைல மரமும் டீயும் அப்புறம் தண்ணி ஓடையும் பார்க்கவே அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிளேஸ்லாம் எப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரியல. டீப் ஃபாரஸ்ட்டில் பார்க்கவே பயமாக இருக்கும். ஆபத்து அதிகமான ஏரியா இது. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. எப்பப்போ புலி வரும், சிறுத்தை வரும், கரடி வரும்னு தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் இருப்பாங்க. போனால் சேஃப்டியாக தான் போகணும். அங்கேனா கடைலாம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் வால்பாறை கிட்ட போனாலே. ஸோ நம்மலாம் உஷாராக தான் போகணும் எப்பவுமே. ஸோ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம். எப்படியாச்சும் நம்ம நிறைய யானையை பார்க்கணும், யானை கூட்டத்தை பார்க்கணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பயணத்தை. ஸோ நானும் கேமரா வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேயாச்சும் யானை கண்ணில் மாட்டோன்ட்டு நான் கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். பார்த்துக்கிறதுல அப்படியே மெய் மறந்து போய் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். டீ எஸ்டேட்டு, மரம், செடி, கொடிகள், நல்ல பூக்கள், நல்ல கிளைமேட்டில் போயிருந்தோம். ஆனால் நல்ல சீசன் தான், சூப்பராக இருந்துச்சு. நல்ல இலை உதிரும் காலம் அது சொல்லணும்னா. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், நல்லாவே இருந்துச்சு. போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு மலை மேலே ஏறிட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டோம். ஸோ இங்கே நீங்களே பாருங்கள் கண்டினியூவாக. ஆக்சுவலாக வால்பாறை பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் தாங்க வால்பாறை. கேரளா பார்டர்லேருந்து வால்பாறையிலேருந்து நம்ம அதிரப்பள்ளி போகலாம், அதிரப்பள்ளி டு வால்பாறை வரலாம். ஆனால் அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா வழியை போட்டிருக்காங்க பார்த்தியா, சோலையார் டேம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாகவே போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த ஃபாரஸ்ட்டில் போனாலே ரொம்ப இங்கே விட அது பயங்கரமான அட்வென்ச்சரான ஏரியா. இங்கே ஒரு 50% அட்டாக் இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு 80% அட்டாக்கும் இருக்கும். ஏன்னா நான் கேள்விப்பட்டதில் யானைகள்லாம் நைட் டைம்லேயும் ஒரு ஏர்லி மார்னிங்லேயும் எப்பவுமே ரோட்டில் தான் நிற்குமா. ஏன்னா கொசுக்கடி காட்டில் தாங்க முடியாதான் கொசுக்களுக்கெல்லாம். அது தாங்க முடியாமல் அது ரோட்டில் நின்று அந்த சூட்டால் அதை கொஞ்சமாக கொசுக்கடியிலேருந்து காப்பாற்றிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் மசனக்குடியில் கேள்விப்பட்டேன் அந்த விஷயத்த. ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் ஊட்டி, மசனக்குடி, நிறைய லைன் பேக்கில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ போடுவேன். அனிமல்ஸ் பற்றியும், காட்டை பற்றியும், ட்ராவல் பற்றியும், பட்ஜெட் பற்றியும் நிறைய நான் போடுவேன். ஸோ சென்னையிலேருந்து எப்படி நம்ம அவ்வளோ தூரம் போகிறது, சப்போஸ் கார் இல்லைனா ட்ரெயினில் எப்படி போகிறது, பஸ்ஸில் எப்படி போகிறதுன்னு நிறைய நான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வால்பாறைக்கு நம்ம எப்படி வரணும்னா, சென்னையிலேருந்து ட்ரெயினை போட்டிங்கன்னா வந்து கோயம்புத்தூருக்கு போடணும். கோயம்புத்தூர்லேருந்து அது பக்கமாக தான் இருக்கும் வால்பாறை. இல்லைனா கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு பொள்ளாச்சி பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா நம்ம வந்து மலை ஏறிடலாம். அப்படி இல்லைனா பஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் வந்து இறங்கி பொள்ளாச்சிக்கு வந்து பஸ்ஸில் ஏறியும் போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பஸ் இருக்கும் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை கண்டினியூஸாக பஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. கார் வச்சுருந்தீங்கன்னா ஓன் காரில் அவ்வளோவா செலவாகாது. பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஒரு 3000 போகிறதுக்கு ஒரு 3000 டோலுக்கு ஒரு எழுநூறுபா டோட்டலாகவே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஒரு 7000 8000க்குள்ளே முடிஞ்சிடும் ஓன் கார் இருந்தால். சப்போஸ் நீங்கள் ரெண்டலில் வந்தீங்கன்னா அது ஒரு 10 to 12,000 ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரீங்களோ எப்படி வரீங்களோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க. ஸ்டேலாம் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். மலை மேலே ஒரு 10-15 ஹோட்டல் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும் சாட்டர்டே சண்டேஸில். ஸோ முன்னாடியே புக் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கீழேயே தங்கிட்டு இல்லைனா மாலை ஏறிட்டு ஈவினிங் வந்துடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சாட்டர்டே சண்டேல இங்கே நிறைய பேர் வந்து ட்ரிப்பு வருவாங்க, ஆஃபீஸ் ட்ரிப்ஸ்லாம். ஸோ அதனால் கிடைக்கிறது ரேராக தான் இருக்கும், ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வீக் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ரூம்ஸ் ரேட்லாம் கம்மியாக இருக்கும், சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஸோ பார்க்கிங் கூட நீங்கள் பத்திரமா தான் பண்ணணும். ஏன்னா மெயின் ரோட்லேயே அடிக்கடி ஏன்னா வரும், ரொம்ப ஆபத்தான ஏரியா. ஸோ நீங்கள் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து எலிஃபண்ட் கிராசிங் போர்டே வச்சுருப்பாங்க. ஆனால் சும்மாலாம் வைக்கலைங்க, சீரியஸாகவே ஏன்னா வரும். மோஸ்ட்டாக இதை பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர்னால ரொம்ப ஒரு 600 to 700 எலிஃபெண்ட் இந்த சரௌண்டிங்கில் இருக்கும். எல்லாம் வைல்டு எலிஃபெண்ட்ஸ். எப்படி தான் அதை வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மசனக்குடியில் ஒரு 30 யானையை மெயின்டைன் பண்ணுறாங்க. டாப் ஸ்லிப்லேயும் அதுக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. டாப் ஸ்லிப்பும் வால்பாறை பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதில் தான் நிறைய யானைலாம் நம்ம வச்சுருக்காங்க. அப்படியே நான் இந்த வீடியோ வந்து ஃபாஸ்டப் பண்ணுறேன். நான் பாருங்கள், இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன்லாம். நம்ம சோலியார் டேமுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. நான் கண்டிப்பாக எலிஃபெண்ட்டை பார்க்கலான்னு நான் போனேன். கடைசி வரலும் நிறைய பார்க்கலான்னு போனோம். இந்த இடம் தாங்க நான் சொன்னேன் எலிஃபெண்ட் வந்து இறங்குச்சின்ட்டு. அந்த கடைக்காரன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா. நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டேன் 2019. ஸோ அப்போ ரொம்ப பச்சை பசேன்னு இருந்துங்க, மரம்லாம் காயவே இல்லை, ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. எங்கேருந்து என்ன வரனே தெரியல. ஸோ இது மாதிரி வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ லைட்டாக வெளிச்சம் வந்திருக்கு, நிறைய மரம்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரோட்ஸ்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா கார்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஷாக்கு. நாங்கள் போன வாட்டி வரும்போது நிறைய தண்ணி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வரும்போது சுத்தமாக தண்ணி இல்லை. ரொம்ப ஷாக்கு ஆகிட்டோம் எல்லோரும். நாங்கள் ஆற்றுலலாம் போய் விளாட்னோம். இந்த டேம் ஓப்பன் பண்ணி ஒரு தண்ணி அருவி மாதிரி வரும், அதில் போய்லாம் குளிச்சுட்டு வந்தோம். நாங்கள் அந்த தண்ணியில் இறங்கவே முடியல, ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. மிகப்பெரிய ஷாக். எல்லாமே ஷாக்கிங்காக பார்த்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மனசே உடஞ்சிருச்சுங்க. எங்கெல்லாம் சோகமாயிட்டோம். இது மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம், கடைசியில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அப்படியே மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே நாங்கள் போனோம். சரி, டேம் கிட்ட நிறைய தண்ணி இருக்கும், ஸோ அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், கீழே போய் தண்ணியில் ஆட்டம் போடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். ஆனால் அங்கேயும் நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இங்கே வாழ்கிற மக்கள்லாம் மோஸ்ட்டாக இந்த டீ எஸ்டேட்லேயும் இல்லைனா ஃபாரஸ்ட் ரேஞ்சிலையும் தான் பசங்க இருப்பாங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் பேர் சென்னைக்கு போயிடுவாங்க, கோயம்புத்தூர் போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கவே அருமையாக இருந்த லொக்கேஷன் திடீர்னு எங்களுக்கு ஒரு பெரிய சோகமாயிடுச்சு. இந்த பச்சை பசேலான இடம், ஒரு தண்ணியே இல்லாமல் எப்படி இது வந்து இவ்வளோ பச்சை பசேல்னு எங்களுக்கு தெரியல.
அதுக்கான கிளைமேட்டா, எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லைங்க. ஒரு அடிமட்ட லெவலில் தாங்க இருந்துச்சு. போன வாட்டி நாங்கள் பார்க்கும் போது ஃபுல்லாகவே தண்ணி கீழே பச்சை பசேல்னு ஒரு டீ எஸ்டேட், மேலே தைல தோட்டம், மரம்னு இருந்துச்சு. கடைசியில் எங்களை ஷாக்கிங்காக என்ன ஆக்கிட்டாங்க இந்த கிளைமேட்டு. சரி எல்லாம் பொறுத்து போவோன்ட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேன்லாம் விற்றாங்க. காட்டு தேன் ஒரு 600 to 500 ரேட்டில் 1 லிட்டருக்குலாம் நிறைய கிடச்சிது. ஸோ நீங்கள் வேணும்னா போகும்போது அங்கே பாருங்கள், நிறைய பேர் விற்பாங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அவ்வளோ வரல. நாங்கள் தான் வந்து கடைசி வரலும் போனோம். மனசு உடஞ்சி தான் போனோம், சுத்தமாக தண்ணி இல்லைன்ட்டு. இது எவ்வளோ அருமையான பிளேஸுன்ட்டு யாருக்குமே தெரியாது, போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இது அடிமட்ட லெவலில் தான் தண்ணி இருந்துச்சு. போன வாட்டி நாங்களாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி நடக்கும்னா யாரும் எதிர்பார்க்கல. எலிஃபேண்ட்ஸும் நாங்கள் பார்க்கலான்னு பார்த்தோம். கரெக்டாக வந்து இந்த டேம் கிட்ட வந்து போகும்போது தான் தெரிய வந்துச்சு, தண்ணியும் இல்லை, செடியும் இல்லை. அப்புறம் எப்படி தான் இந்த கிளைமேட்லாம் வந்து இங்கே எப்படி பச்சை பசன்னு வச்சுக்கிதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஷாக்கிங் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்புறம் லைட்டாக மனசை தேர்த்திக்கிட்டு டேம் கிட்ட வந்துட்டோம் நாங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டேம் கிட்ட லைட்டாக தண்ணி இருந்துச்சுங்க. அந்த தண்ணியை பாருங்கள், இதெல்லாம் சின்னது. நாங்கள் பார்த்தது வந்து அந்த டேமே ஃபுல்லாகி அண்ணாண்ட சைடு ஓப்பன் ஆகி ஊற்றுங்க எப்பவுமே தண்ணி. ஆனால் இங்கேயே எம்டியாக இருந்ததுங்க. எனக்கு இது வந்து மேலேருந்து தண்ணி கீழே போய் தான் அங்கே ஆலியார் டேமில் இருக்கும். அங்கேயும் தண்ணி வரும், இங்கேருந்து கீழே போய் தான். ஸோ இங்கேயே தண்ணி கம்மியாக இருக்குது. அது எப்படி தான் தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்கள் போகும்போது தான் மழை பெஞ்சுது, நிறைய மழை இருந்தாலும் அது ஃபில்லே ஆகலை, கம்மியாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே, பார்த்தீங்கன்னா டூரிஸ்டரும் கம்மியாயிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டு உடனடியாக கிளம்பிட்டோம். ஸோ நீங்களே பாருங்கள், நான் கிட்ட போய் காட்டுறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஃபைனலி நான் ரீச் ஆகிட்டோங்க சோலியார் டேமுக்கு. ஸோ சோலியார் டேமில் பார்த்தீங்கன்னா பழையபடி இல்லை. ஸோ தண்ணி இல்லாததுனால டூரிஸ்ட்டும் கம்மியாயிட்டாங்க. சேல்ஸும் எதுவுமே இல்லை. ஒரு சில கடை கொஞ்சம் டூரிஸ்ட்டு தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் பயங்கரமான கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி காலியாகி கூட்டமே இல்லைங்க. ஸோ போயிட்டு இதான் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ கூட அவ்வளோவா எடுக்கலை. மனசே உடஞ்சி போச்சு. அந்த பார்த்திங்கன்னா க்ரீன் லெவலுக்கு மேலே தண்ணி இருக்குங்க. இங்கே பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் மட்டும்தாங்க இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி பார்த்தோம். நாங்கள் வித்தவுட் வாட்ரு போட்டிங்லாம் போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் போகும்போது ஃபிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே நடந்த இந்த இடத்துல சுத்தமாக தண்ணி இல்லை. மனசே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எல்லோரும். கடைசியில் தண்ணி இல்லாத காரணத்தினால யானையும் பார்க்க முடியல. ஒரு சில யானை கூட கண்ணை மாட்டல. சின்ன கருங்குரங்கு தான் நிறைய மாட்டுச்சு. அது போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலிஸாக. நாங்கள் போய்ட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் தண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே கூட பச்சை பசேன்னு எல்லாமே இப்போ ரீமேக் பண்ணுறாங்க ஆயிடுச்சு. ஸோ அடியில் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி ஊற்றும். அந்த இடத்துல போய் நின்று பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய கேமிங்லாம் இருக்கும், சீசா இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், நிறைய விளையாடிட்டுலாம் இருந்தோம் நாங்கள். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து ஃபீல் அவுட் ஆகிடுச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்டராக தண்ணி ஊற்றும். ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா அடிமட்ட லெவலில் தான் தண்ணி இருக்குது. பார்க்கவே எங்களுக்கு வந்து மனசு சரியில்லை. இவ்வளோ தூரம் வந்தோம், சென்னையிலேருந்து வந்து எதுவுமே பார்க்காம போகிறோமேன்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு. கிளைமேட்டே சுத்தம் சரியில்லை. அது தெரியாமல் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இங்கே வந்துட்டோம். ஓகே, ட்ரிப்பில் இதெல்லாம் சகஜம்ன்ட்டு நாங்களாம் போனால் போட்டோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு அடுத்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம்.
ஸோ பேச்சுலர் லைஃப்பில் இதெல்லாம் சகஜம்தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதாங்க. எலிஃபெண்ட்டும் பார்க்கல, கரடியும் பார்க்கல, சிறுத்தையும் பார்க்கல, காட்டு மாடையும் பார்க்கல. கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரிட்டன் அப்படியே கிளம்பிட்டோம். பாபாய், see you in the next video. பாபாய், see you. நம்ம லூர்து விலாக்ஸோட சப்ஸ்கிரைபருக்காக ஊட்டி விலாக்ஸ் போட போகிறேன், மசனக்குடி விலாக்ஸ் போட போகிறேன், கோவா விலாக்ஸ் போட போகிறேன். கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். பாபாய், see you.